பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏதோ பயத்துடன் இருக்கிறீர்களா? என்னை பயம் நெருக்கிக் கொண்டிருக்கிறதே. வியாதி என்கிற பயம், பிரச்சனை என்கிற பயம், போராட்டம் என்கிற பயம், குடும்ப சூழ்நிலையில் அகப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு பயம், வேலையில் ஒரு பயம், இப்படி பல பயத்தோடு காணப்பட்டு கிடக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 41 இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், எதை குறித்தும் பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒருவரும் துணையாய் இல்லாத போதிலும் கூட பெற்றவர்கள் துணையாய் நிற்கிறதில்லை, பிள்ளைகள் துணையாய் நிற்கிறதில்லை, உறவினர்கள் துணையாய் நிற்கிறதில்லை, நண்பர்கள் துணையாய் நிற்கிறது இல்லை. இப்படி எல்லாராலும் கைவிடப்பட்டு பயந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. உன்னை உருவாக்கினவரும் உனக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவருமாகிய தெய்வம் சொல்லுகிறேன், நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன், உன் பக்கத்தில் எப்பொழுதும் நான் இருப்பேன், நான் உனக்கு துணையாய் நிற்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, இந்த காரியம் எப்படியாய் முடியுமோ என்று சொல்லி பயத்தோடு வீட்டுக்குள்ளாடியே முடங்கி கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. வெளியே போனால் கடன்காரன் என்னை அவமானமாய் பேசுவானே, வெட்கப்படுத்துவானே, நிந்திப்பானே, அதனால் நான் என்ன செய்வேன் என்று பயத்தோடு இருக்கக்கூடிய அநேகர்கள் உண்டு. வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. எல்லாவற்றும் எப்பொழுது மாறும், இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும், என் குடும்பம் எப்பொழுது வெளியே வரும், நாங்களும் தேவனோடு எப்பொழுது ஆராதிக்கப் போகிறோம் என்றெல்லாம் இருதயத்தில் எண்ணிக்கொண்டு பயத்தோடு வீட்டுக்குள்ளாடி முடங்கி கிடக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்யக்கூடிய தகப்பன், நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன், உன் குடும்பத்தில் இருளின் அதிகாரங்கள் விலகும், வெளிச்சமாகிய கிறிஸ்து உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும், நீ எதை குறித்தும் பயப்படாத. பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னிடத்தில் வந்து அமர்ந்துரு, என் பாதபடியில் வந்து அமர்ந்துரு, நான் உனக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை உன் கரத்தில் நான் கொடுத்து உன்னை உயர்த்துவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கும் நான் உன்னோடு கூட துணையாய் நின்று உனக்கு வேண்டியவைகளையெல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன், அதனால் நீ பயப்பட தேவையில்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கோலியாத் பயங்கரமாய் கொக்கரித்து கொண்டிருந்த போது இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி காப்பாற்ற முடியும் என்று பயத்தோடு சவுல் நடுங்கிக் கொண்டிருந்த போது சின்ன தாவீதை கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து அவனோடு கூட நின்று அப்பேற்பட்ட கோலியாத்தை ஒரு கல்லினால் வீழ்த்தினாரேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் பயங்கரமாய் எழும்பி நிற்கிறானா, பயப்படுத்தி கொண்டிருக்கிறானா, சவால் விட்டு கொண்டிருக்கிறானா, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னைத்தான் நான் எழுப்பி
அந்த சத்துருவை முறியடிக்கப் போகிறேன். அந்த சத்ருவின் உன் குடும்பத்தில் நிற்பது இல்லை, அவன் பலன் கொள்ளுவதில்லை. அநேக நாட்களாய் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறான் அல்லவோ, உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் புருஷனாருக்கு விரோதமாய், உன் ஊழியத்துக்கு விரோதமாய், உன் தொழிலுக்கு விரோதமாய் கூக்குரலிட்டு கொண்டு அநேக நாட்களாய் எழும்பி கொக்கரித்து கொண்டிருக்கக்கூடிய பல சவாலின் வல்லமைகள் பயத்தை கொடுத்து, நடுக்கத்தை கொடுத்து, என்ன ஆகுமோ என்று நீ முடங்கி கிடப்பதற்கல்ல, வசனமாகிய ஜெபத்தை நீ கையில் எடுத்துக்கொண்டு அந்த சத்துருவை முறியடித்து நீ ஜெயம் பெறுவாய் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தம்? கல்லாகிய வசனத்தை கையில் எடுத்து சத்ருவாகிய பொல்லாங்கனை வீழ்த்துவதற்கு எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். அந்த சத்ருவை வீழ்த்துவதற்கு நான் உன் கூட இருக்கிறேன் மகனே, நான் உன் கூட இருக்கிறேன் மகளே, நீ பயப்பட தேவையில்லை. நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு தான் அப்பா, என்னோடு கூட இருக்கக்கூடிய தெய்வம் எனக்காக தந்திருக்கக்கூடிய வார்த்தை தான் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து பிடித்து கொண்டு தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறார், அந்த வல்லமைகளை கொடுக்க போகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ இனி விழுந்து போவதற்கல்ல, உன்னை விழ வைக்கணும்னு நினைத்த சத்துருக்கள் அழிந்து போக போகிறார்கள். உன் குடும்பத்தை சதிக்கணும், உன் குடும்பத்தை இல்பொருளாக்கணும்னு சொல்லி தேடி கொண்டிருந்தவர்கள் இனி நீ தேடியும் அவர்களை காணாதிருப்பாய். அவர்களை கண்டு பயந்து கொண்டிருந்தாய் அல்லவோ, அந்த நபர் என்னை அழித்து விடுவான், அந்த நபர் என்னை கொன்று போடுவான் என்றெல்லாம் நீ நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பேற்பட்ட சக்திகளை நீ தேடியும் காணாதிருப்பாய், அவர்கள் இல்பொருள் ஆவார்கள் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார். அன்பு தெய்வமே, இந்த வேளையிலும் கூட நீர் ஒவ்வொரு ஜனங்களுக்காக வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் நீர் துணையாய் நிற்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பரிசுத்தம் அந்த குடும்பங்களில் கடந்து வரட்டும். எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் உம்மை தேடி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பத்தின் மேலே தேவ கரம் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் அந்த இடத்துல தங்கி தாபரித்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினீர், இனியும் பிள்ளைகளை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.